இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ஓவியா வணக்கம். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர், அதே போன்று தமிழக வெற்றி கழக அரசினுடைய முதல் கூட்டத்தொடர், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் முதல் கூட்டத்தொடர் என மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தொடராக தான் இது பார்க்கப்படுகிறது. கூட்டத்தொடர் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாகவே சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி வந்து சட்டப்பேரவை வளாகத்துக்குள்ளாக வெளியிருந்து கோஷம் எழுப்பி வரக்கூடிய நேரலை காட்சியை தான் நான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அவர்கள் எழுந்திருக்கக்கூடிய பதாகை இடம்பெற்றக்கூடிய வாசகங்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதில் திரையில் நாயகன் தரையில் வில்லன் என்றும், கதறல் கேட்கதா சிஎம் என்றும், ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே என்றெல்லாம் தொடர்ந்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகை ஏந்தி கோஷம் எழுப்பி வரக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. அதற்கு முன்னதாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டை பாக்கெட்டில் பேட்ஜ், கருப்பு பேட்ஜ் அணிந்து வாயை திறங்க சிஎம் என்று கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து இதுபோன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு முன்னதாக திமுக ஆட்சி காலத்தில் கூட அப்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் போது நடக்கும் போதெல்லாம் கூட அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் யார் அந்த சார், அதே போன்று பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை முன்னிறுத்தி அந்த வாசகங்கள் அடங்கிய கருப்பு பேட்ஜ் அணிந்த பதாகைகளை ஏந்தி கோஷம் எழுப்பிய நிகழ்வுகளாம் தொடர்ந்து சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று ஒரு மாத காலம் ஆக இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், மின்வெட்டு, கடுமையான மின்வெட்டு, விவசாயிகளுக்கான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் செய்யப்பட்ட அந்த தந்திரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒருவித எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதை வெளிக்காட்டும் விதமாக தான் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் வாயை திறக்க மறுக்கிறார், இதை பற்றி பேச மறுக்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் அதை வெளிக்காட்டக்கூடிய வகையிலும் இன்றைய சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுடைய உரை இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தான் சட்டப்பேரவை வளாகத்தில் சட்டப்பேரவை நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு வெளியே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி திரையில் நாயகன் தரையில் வில்லன், கதறல் கேட்கதா சிஎம், ரீல்ஸ் இங்கே ரியல் எங்கே என்றெல்லாம் தொடர்ந்து அவர்கள் கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். தற்குறியாட்சி, தமிழ்நாடே சாட்சி என்றெல்லாம் கூட வாசகங்கள் அடங்கிய பதாகை ஏந்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு பிறகு வாயை திறங்க சிஎம் என்று கருப்பு பேட்ஜ் அணிந்தும் சிலர் வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. இது போன்ற பல காரணங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாள் சட்டப்பேரவை என்பது அனல் பறக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக கூட நடைபெற்ற சட்டப்பேரவை, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட கூடியது சட்டப்பேரவை. அப்போது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் விஜய் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவருடைய பதில் என்பது ஏமாற்றத்தை கொடுத்ததாக இருந்தது. பொதுவாக தேர்தல் பிரச்சாரம், அதே போன்று மாநாடு உள்ளிட்ட வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது மிக ஆவேசமாக, அழுத்தமாக, ஆக்ரோஷமாக முதலமைச்சர் விஜய் பேசக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிரும் பதில் கொடுக்க முடியாமல் மிக அமைதியாக இது கடந்து சென்றது என்பது எதிர்மறை விமர்சனங்களை உண்டாக்கியது. அதன் காரணமாக அதை கவனத்தில் கொண்டு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகளுக்கு, எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி விமர்சனங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அதற்காக முதலமைச்சர் விஜய் தயாராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நம்பிக்கை வாக்கெடுக்கும் போது கூடிய கூட்டத்தொடரை விட இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது எதிர்க்கட்சியுடைய விமர்சனம், கேள்விகள், அவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக காட்டமான உடனடியாக பதில் கொடுப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தயாராக இருக்கிறார் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி என்றால் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது அனல் பறக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு புறம். மற்றொரு புறம் என்னவென்றால் ஏதேனும் நலத்திட்டங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் நேற்றைய தினம் கூட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதியாக தாவேக அரசு கொடுத்த வாக்குறுதி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பேருந்துகளும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்பதுதான் தாவேக கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட சில பேருந்துகளில் உள்ளூர் பகுதியில் மட்டுமே கட்டணமில்லா பயணம் செய்யக்கூடிய வகையில் திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில்
தமிழகம் முழுக்க தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கன்னியாகுமரி வரை கூட அரசு பேருந்து இலவசமாக செல்லலாம் என்ற அடிப்படையில் தான் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அது எப்போது நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கின்றது. அது தொடர்பான அறிவிப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதற்காக தான் அதற்கு முன்னதாக நேற்றைய தினத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சருடன் முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். போக்குவரத்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். போக்குவரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் மின்சார பேருந்துகள் அதிக அளவில் கொள்முதல் செய்ய வேண்டும், ஏசி பேருந்துகளை அதிக அளவில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போன்று ஸ்மார்ட் கார்டு முறையை கொண்டு வந்து அதன் மூலமாக பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தெல்லாம் இதற்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், சவால்கள், நெருக்கடிகள் குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டது. அப்படி என்றால் இன்றைய கூட்டத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மகளிருக்கு 2500 மாத உதவித்தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில் தாவேக கொடுத்தது. அது சார்ந்த திட்டம் அது சார்ந்த அறிவிப்பு இன்றைய கூட்டத்தொடரின் போது முதலமைச்சர் உரை இடம்பெறும். அதே போன்று கவர்னர் உரையின் போது கூட பல்வேறு திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வருவது வழக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட இது போன்ற திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுகிறது. மற்றொன்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்னவென்றால், கவர்னர் ஒவ்வொரு முறையும் தமிழக சட்டப்பேரவையில் கலந்து கொள்ளும் போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான். அதாவது கவர்னர் உரை வாசிக்கும் போது தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை அவர் வாசிக்க மறுப்பதும், அதனால் அவர் வெளிநடப்பு செய்வதும், அதேபோல் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைப்பதும், அதற்கு மாறாக தமிழ்தாழ்வு இசைக்கப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வதும், அதற்கு பிறகு அறிக்கையின் வாயிலாக தொடர்ந்து முரண்பட்ட ஒரு பிரச்சனை என்பது எழுவதும் என தொடர்ச்சியாகவே கடந்த திமுக ஆட்சியின் போது காணப்பட்டு வந்ததை நாம் பார்த்தோம். இதற்கு முன்னதாக திமுக ஆட்சி காலத்தில் கூடிய கூட்டத்தின் போது கூட தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, அதே போன்று தமிழக அரசு எழுதி கொடுத்த உரை முழுமையாக என்னால் வாசிக்க முடியாது என்று கூறியும் அப்போது கவர்னராக இருந்த RN ரவி வெளியே சென்ற வெளிநடப்பு செய்தார். அதை பிறகு அந்த உரை அப்படியே தமிழில் அப்போது சபாநாயகர் இருந்த அப்பாவு முழுமையாக வாசித்து அதை அவை குறிப்பில் ஏற்றப்பட்டது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு என்ன அழுத்தம் கொடுத்தாலும், ஆளுநர் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் கடந்த திமுக ஆட்சியின் போது செயல்படுத்தப்பட்டு வந்தது. அதே போன்று தாவேக ஆட்சி தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அதே அந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றுவார்களா, அல்லது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதே போன்று கவர்னர் கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு இணங்க வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னதாக தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும் இதை பற்றி பேசும் சபாநாயகர் கூட இதை பற்றி பேசும்போது பொறுத்திருந்து பாருங்கள் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். அப்படி என்றால் இன்றைய கூட்டத்தொடரில் பொறுத்திருந்து பாருங்கள் என்றால் அப்போது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க முதலில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே இசைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதற்காக தான் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஒருவேளை கவர்னர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு, குடியரசுத் தலைவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வு போன்ற நிகழ்வுகளில் கட்டாயம் வந்தே மாதரம் பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் அதை தமிழக அரசு, விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு அந்த நடைமுறையை மாற்றி தமிழக மக்களுக்கு முக்கியத்துவம், தமிழுக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் இசைக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. அதற்கான விடையும் இன்னும் சில நிமிடங்கள் நமக்கு தெரிந்துவிடும். இப்படியாக பல முக்கியமான விடயங்கள். ஒன்று, எதிர்க்கட்சியில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு முதலமைச்சர் விஜய் அளிக்கப் போகக்கூடிய பதில், அதே போன்று தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதே போன்று என்னென்ன புதிய திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது போன்ற எதிர்பார்ப்பு எல்லாம் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மிக முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. அவை அனைத்துமே இன்றைய நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நமக்கு விடைகள் தெரிந்துவிடும். அதற்கு பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம், அந்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யார் என்ற விவரங்கள் எல்லாம் நேற்று வெளியானது. அந்த அடிப்படையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் பட்ஜெட் முழுமையாக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதனால் அது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பி வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற்று வருகின்றது. சரியாக ஒரு 9:50 மணி அளவில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். அதற்கு முன்னதாக தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்தவுடன் அவருக்கு போலீஸ் மரியாதை வழங்கப்படும். காவல்துறை பேண்ட் வாத்தியம் முழங்க அவருக்கு மரியாதை வழங்கப்படும். அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு சட்டப்பேரவையுடைய செயலாளர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து ஆளுநரை வரவேற்பார்கள். சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு ஆளுநருக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு சட்டப்பேரவை வளாகத்துக்கு உள்ளே வந்தவுடன் அப்போது முதலில் நடக்கப் போகிற நிகழ்வு என்ன? வந்தே மாதரம் பாடல் பாடப்படுமா, தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா? ஒருவேளை தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டால் அதை கவர்னர் அர்லேக்கர் அது எப்படி அதை அப்போது அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகின்றது?
ஒருவேளை வந்தே மாறும் இசைக்கப்பட்டால் அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கின்றது. அதற்கு பிறகு தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை முழுமையாக கவர்னர் வாசிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நாம் இதுவரை என்றால் கடைசியாக நாம் பார்த்தது கூட கவர்னராக இருந்த RN ரவி தமிழக அரசு எழுதி கொடுத்த முழு உரை வாசிக்காமல் ஒவ்வொரு முறையும் தவிர்த்து வந்தார். அதற்கு காரணம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது, அதை பற்றி எதுவுமே குறிப்பிடாமல் முழுக்க தமிழகத்தின் பெருமைகளை மட்டுமே பேசக்கூடிய உரையாக இது இருக்கின்றது, எப்படி என்னால் இது படிக்க முடியும் என்ற காரணத்தையும் கவர்னர் மாளிகையிலிருந்து கடந்த முறை விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கவர்னர் அர்லேக்கர் அவர் தமிழக அரசு தற்போதைய தாவேக அரசு எழுதி கொடுக்கக்கூடிய உரையை முழுமையாக அப்படியே அவர் வாசிப்பாரா அல்லது கடந்த முறை RN ரவி செய்தது போல அவரும் உரையை படிக்காமல் புறக்கணிப்பாரா உள்ளிட்ட பல கேள்விகளும் எழுகின்றது. இதற்கு இடையில்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவர்கள் ஏற்கனவே ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி என்பது நேற்று முன்தினம் என 2 நாட்கள் நடைபெற்றது. அப்போது தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெற்றது. பொதுச் செயலர் புசியானந்த் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சட்டப்பேரவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கேள்விகள் எவ்வாறு எழுப்ப வேண்டும், அதற்கு பதில் எவ்வாறு கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. அதே போன்று மறுபுறம் திமுக தரப்பிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தற்போதைய நடப்பு கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற முறையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேச வேண்டும், என்னென்ன கேள்விகள் எழுப்ப வேண்டும், அதில் நாம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு ஆளும் கட்சி கொடுக்கக்கூடிய பதிலுக்கு திருப்பி மறு கேள்வி நாம் எப்படி எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் அனைவரும் ஒரு தேர்வுக்கு தயாராவதை போல 2 தரப்பிலும் தயாராக வந்திருக்கிறார்கள். அதில் யார் தேர்ச்சி பெற போகிறார்கள், யார் அதில் ஸ்கோர் செய்ய போகிறார்கள் என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இதற்கு முன் வரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பொதுவாக வழக்கமான ஒரு நடைமுறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பதும் அதற்கு பதில் கொடுப்பதுமாகவே அவ்வப்போது நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். ஆனால் தற்போது விஜய் வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் எதிர்க்கட்சி உதயநிதி என்ற நிலை இருக்கக்கூடிய நிலையில் இருவருடைய பேச்சு எப்படி இருக்க போகின்றது, இருவரும் சட்டப்பேரவைக்கு புதியவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக தற்போதுதான் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கின்றார், அதுவும் அவருக்கு புதிய அனுபவம். முதலமைச்சராக விஜய் இப்போதுதான் வந்திருக்கின்றார், அவருக்கும் அது புதிய அனுபவம். இந்த 2 புதிய அனுபவங்களும் நேருக்கு நேர் மோதி கொள்ளக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வாக ஆரோக்கிய மோதலாக இருக்கக்கூடிய நிலையில் யார் அதிகமாக அதில் ஸ்கோர் செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒரு போட்டியாக தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் 2 தரப்பிலும் தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு ஒரு தேர்வுக்கு தயாராவதை போல தயாராகி வந்த நிலையில் அது எப்படி அவர்கள் வெளியிட போகிறார்கள். இதற்கு முன்னதாக ஏற்கனவே கூறியது போல நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதலமைச்சர் விஜயுடைய பதில் உரையை பலருக்கும் ஏமாற்றம் தான் கொடுத்தது. அவர் பொதுவாக அவர் மேடையில் பேசுவது, மக்கள் மத்தியில் பேசுவது, அப்போதெல்லாம் மிக ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசக்கூடிய முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் மிக அமைதியாக பேசியது என்பதும் எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர் கேட்ட கேள்விகளால் ஒரு கேள்வி கூட பதில் கொடுக்க முடியாமல் அவர் திணறியதெல்லாம் அவர்கள் தரப்பில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்வில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது, அதற்கு முதலமைச்சர் விஜய் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான விடைகள் நமக்கு கிடைத்துவிடும். ஓவியா.